Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் அமேசான் ஃபோட்டோஸ் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகுது இல்லையா? அதாவது நீங்கள் அமேசான் ஃபோட்டோஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து நீங்கள் அமேசான் ஃபோட்டோஸ் ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஆட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரி ஏதாவது எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த அமேசான் ஃபோட்டோஸ் ஆப்பை யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது. இல்லாட்டி வந்து லொகின் இஷ்யூ ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லாட்டி வந்து சைன் அப் பண்ண முடியலை. இந்த மாதிரி அமேசான் ஃபோட்டோஸ் ஆப் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் அமேசான் ஃபோட்டோஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண எல்லா இஷ்யூமே நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பாரில் அமேசான் ஃபோட்டோஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இந்த அமேசான் ஃபோட்டோஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த இடத்துல அப்டேட் அப்படின்றது காட்டுதான்னு பாருங்கள். அப்படியே அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றத கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஆப் வந்து அப்டேட் பண்ணுறதே இல்லை, டவுன்லோட் பண்ண மாதிரியே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படி யூஸ் பண்ணும்போதே தான் நிறைய பேர் வந்து இந்த அமேசான் ஃபோட்டோஸ் ஆப்பில் நிறைய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா இந்த அமேசான் ஃபோட்டோஸ் ஆப்பை யூஸ் பண்ணி ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் பாருங்கள் ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் அமேசான் ஃபோட்டோஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்து நீங்கள் ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து டிலீட் பண்ணி ஒரு கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இந்த அமேசான் ஃபோட்டோஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணும்போது புதுசாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லொக் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் லொக் ஆகிட்டு ஒருக்கா வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. கண்டிப்பாக வந்து இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட வந்து அமேசான் ஃபோட்டோஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட வந்து நம்ம இந்த அமேசான் ஃபோட்டோஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாக இருக்கலாம். அதனால் நீங்கள் உங்கள் மொபைலில் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் அமேசான் ஃபோட்டோஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.